இன்னைக்கு நம்ம நட்சத்திரங்கள், சித்தர்கள் எதுக்கு இந்த நட்சத்திரம், சித்தர்கள் இப்படி எல்லாம் வழிபாடு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மாசம் மார்கழிக்கு நான் அது ரிலேட்டடா கோலம் போடுறனால நிறைய பேர் அதுல டவுட் கேட்டனால ஒரு கிளாரிட்டிக்காக இந்த செஷன். இப்ப இந்த மறுபிறவி நம்ம திரும்ப திரும்ப பிறந்து வர்றோம் அப்படிங்கறதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இந்த செஷன் வந்து தேவைப்படாது. அதே மாதிரி போன பிறவில நாம செய்த நல்வினை தீவினை பொறுத்துதான் இந்த பிறவி நமக்கு அமையுது, அதுபடிதான் நாம வாழ்றோம் அப்படிங்கிற அந்த கருத்துலையும் உடன்பாடு இல்ல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த செஷன் வந்து தேவைப்படாது. பிறவி இருக்குன்னு நம்புறவங்களும் வினைகள் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத நம்புறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இத ஏத்துக்க முடியும். இது வந்து புரியும். நட்சத்திரங்கள் அப்படின்னா நாம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நட்சத்திரம்னா பார்ப்போம், வானத்துல நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஒளி, அது ரொம்ப தூரத்துல இருக்கும். நமக்கு கண்ணுல பாக்குறதுக்கு அது ஒரு ஷைனிங்கா மினுங்குறனால அதை நம்ம ஸ்டார், நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த நட்சத்திரம், இந்த 27 நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இப்போ மொட்டைமாடியில போய் நின்னுட்டு நல்லா அண்ணாந்து பார்த்தோம்னா இந்த பூமி வந்து உருண்டையா இருக்கு. அது மேல நாம நிக்கிறோம். நமக்கு மேல ஒரு உருண்டையா ஒரு ஆகாயம், ஒரு அண்ட வெளி வந்து இருக்கு. அப்ப இந்த பூமி மாதிரியே அதுவும் வந்து வட்டமா கவர் பண்ணி இருக்கு. அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. நம்ம மேல போனோம்னா போய்க்கிட்டே இருக்கும். அது விரிஞ்சு போய்க்கிட்டே இருக்கும். அததான் நாம அண்டம்னு சொல்றோம். அப்ப நம்ம நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 360 டிகிரிக்கு நம்மள சுத்தி ஒரு வட்டம் இருக்கு. இந்த சித்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த 360 டிகிரி இருக்கக்கூடிய வட்டத்தை வந்து 27ஆ வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஒரு 13 டிகிரில பிரிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்ப 27 கோடு போட்டு அத பிரிச்சோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப ஒரு செக்டார் மாதிரி, ஒரு முக்கோணம் மாதிரி நமக்கு 27 கிடைக்கும். அப்ப அந்த ஒரு இத மட்டும் நாம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஒரு முக்கோணம் மாதிரி வரக்கூடிய ஒரு ஏரியாவ எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்குள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வந்து இருக்கும். இப்ப நம்ம கண்ணால அத பாக்குறோம்னு வைங்க. நம்ம சின்ன பிள்ளையில மேகத்த வந்து நம்ம கற்பனை பண்ணுவோம் இல்லையா? இந்த மேகத்த பார்த்தோம்னா, யானை தும்பிக்கைய தூக்குன மாதிரி இருக்கு. இது ஒரு வீடு மாதிரி இருக்குன்னு கற்பனை பண்றோம்ல. அந்த மாதிரி அந்த சித்தர்கள் வந்து அந்த ஒரு முக்கோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் ஒரு கோடு போட்டு, ஒரு வரைஞ்சி கற்பனையா ஒரு உருவத்தை ஏற்படுத்தி பாக்குறாங்க. அப்ப ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான உருவம் தெரியும் அந்த ஒன்னொன்னுக்குள்ளயும். அப்போ ஒரு பலவிதமான உருவங்கள் அந்த ஒரு ஒரு முக்கோணத்துக்குள்ள இருந்திருக்கும். அப்புறம் அவங்க பொதுவா அதுல எது வந்து எல்லாராலையும் ஏத்துக்க முடியிற மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லி பொதுவா ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி அந்த உருவத்தை அதுக்கு வந்து பேரா வச்சுக்கிறாங்க. இப்ப வந்து முதல் நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இருக்கக்கூடிய முக்கோணத்துல பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு குதிரையினுடைய முகம் மாதிரி அவங்க கற்பனை பண்றனால அதுக்கு அஸ்வினி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து பல உருவங்கள் இருக்கும். இப்ப அதே மாதிரி அடுத்த முக்கோணத்தை எடுத்தோம்னா, அதுக்குள்ள வந்து இதே மாதிரி பல நட்சத்திரங்கள் இருக்கும். அதுக்கு பரணின்னு பேர் வைக்கிறாங்க. சிலர் வந்து அது அடுப்பு மாதிரி இருக்குன்பாங்க. சிலர் மண் பானை மாதிரி இருப்பாங்க. சிலர் முக்கோணம் தான் உள்ள இருக்குன்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த 27 நட்சத்திர கூட்டங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. நம்ம அப்ப அஸ்வினினா ஒரு நட்சத்திரம்னு எடுத்துக்க கூடாது. அதுக்குள்ள கோடி கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு உருவமா நமக்கு அது ஒரு குதிரை மாதிரி தெரியுது. அதுக்கு பெயர் வந்து அஸ்வினி. இந்த மாதிரி 27 நட்சத்திரங்கள் இருக்கு. பொதுவா அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் பொதுவான சில குணங்கள்னு இருக்கும். அதத்தான் வந்து அஸ்வினிக்கான குணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அதுக்காக எல்லாருக்கும் அந்த அஸ்வினி குணம் இருக்கும்னு இல்ல. அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கும் ஒரு பொதுவான குணம் அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எடுத்துக்குவாங்க. சோ இதுதான் வந்து அந்த நட்சத்திரங்கள். இப்ப சித்தர்கள்னா யாருன்னு பார்க்கலாம். இப்ப நமக்கு வந்து இந்த உடல் வந்து கிடைத்திருக்கு. நம்ம ஒரு உயிர் இந்த உடலை வந்து எடுத்திருக்கு. இப்ப நமக்கு இந்த உடலை வந்து பாதுகாக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. நம்ம ஏகப்பட்ட பயிற்சி, உணவு பழக்கம் எல்லாம் பண்ணி 60 வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருந்துட்டாலே எதையோ சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றோம். அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப இந்த உடலை பாதுகாக்கிறது அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு.
ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த இந்த உடலுக்குள்ள உயிர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, பல துவாரங்கள் இருக்கு. கண்ணு வந்து ஒரு ஓட்டை தான். இது வழியா உள்ளேயும் வெளியேயும் நாம கனெக்ட் ஆகுறோம். காது ஒரு ஓட்டை. அது வழியாவும் உள்ளேயும் வெளியேயும் கனெக்ட் ஆகுறோம். வாய் ஒரு ஓட்டை, மூக்கு ஒரு ஓட்டை, ஆசன வாய், ஜலவாய் எல்லாம் ஒரு ஓட்டை. அப்புறம் தொப்புளும் ஒரு ஓட்டை தான். அம்மாவோட நாம அது வழியா தான் கனெக்ட் ஆனோம். இந்த மாதிரி உடல்ல வந்து 9 ஓட்டைகள் இருக்கு. இந்த 9 ஓட்டையில ஏதோ ஒரு ஓட்டை வழியா நம்ம உடலுக்குள்ள இந்த உயிர் வந்துருச்சு. இப்ப இந்த உயிருக்கு வந்து இந்த உடலுக்குள்ள இருந்து இந்த உடல வந்து இந்த உயிர் வந்து இயக்குது. நம்ம சாப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா இந்த உடலுக்கு வந்து எப்படி திரும்ப இந்த உடல விட்டு இந்த உயிருக்கு எப்படி இந்த உடல விட்டு போறதுன்னு தெரியாது. நம்ம இறந்து போகும்போது அது ஏதோ ஒரு ஓட்டை வழியா இந்த உடல விட்டு போயிருது. போன பிறகு அந்த உயிருக்கு திரும்ப எப்படி இந்த உடலுக்குள்ள வர்றது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. போனது போனதுதான், நாம இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிருவோம். ஆனா இந்த சித்தர்கள்னா யாருன்னா, அவங்களால சில பயிற்சிகள் பண்ணி, இந்த உயிர் இந்த உடலுக்குள்ள எந்த ஓட்ட வழியா உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கு. கண்டுபிடிச்ச பிறகு அதே ஓட்ட வழியா எப்படி இந்த உயிரை திரும்ப வெளியே அனுப்புறது, வெளியில போன பிறகு திரும்ப அந்த உயிரை எப்படி அதே ஓட்டைக்குள்ள கொண்டு வந்து இந்த உடலுக்குள்ள வைக்கிறது, இந்த மாதிரி வந்து பல வித்தைகளை தெரிந்தவங்க தான் வந்து சித்தர்கள். நமக்கு அது தெரியாது. ஆனா சித்தர்களால அதை தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அவங்க ஜீவ சமாதின்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடலை வந்து அதுக்குள்ள வச்சிட்டு அவங்க அந்த ஓட்ட வழியா உயிரை வந்து வெளியே அனுப்பிட்டு திரும்ப அவங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அந்த அந்த உடலுக்கு வரவும், அப்புறம் அந்த உடல்ல இருந்து வேற ஒரு உடலுக்குள்ள போறதும், இந்த மாதிரி பல வித்தைகளை தெரிந்தவங்க தான் வந்து சித்தர்கள். அப்ப அவங்க அதுக்கு வந்து பல பயிற்சிகள் செய்து போயிருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இந்த நட்சத்திரங்கள் என்ன? இதையும் அதையும் ஏன் நாம வந்து ஒண்ணு சேர்க்கிறோம்னா, இப்ப நம்மள சுத்தி இருக்கிறது இந்த 27 நட்சத்திர வீடுகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம உயிர் பிரியும் போது என்ன ஆகும்னா, இந்த உயிர் வந்து இந்த உடலை விட்டு, இந்த பூமிய விட்டு அப்படியே மேல போகும்போது, இந்த நட்சத்திர கூட்டத்துல தான் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போயிரும். இப்ப அஸ்வினி தான் முதல் வீடு. என்னுடைய உயிர் வந்து அந்த அஸ்வினி அப்படிங்கிற அந்த வீட்டுக்குள்ள போகுது அப்படின்னா, இறந்து போகுதுன்னா, சொர்க்கமும் அதுதான், நரகமும் அதுதான். நாம இந்த பிறவில என்னெல்லாம் வினைகள் செய்துட்டு நாம இறந்தோமோ, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வீடுகளுக்குள்ள போகும்போது நாம வந்து அனுபவிப்போம். இந்த உயிர் வந்து அனுபவிக்கும். அது நல்லது செஞ்சுட்டு போனோம்னா, அது சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அனுபவிக்கும். கெட்டது செஞ்சுட்டு போனோம்னா, நரகத்துல இருக்கிற மாதிரி அனுபவிக்கும். அந்த அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள திருத்திக்கிற மாதிரி திரும்ப நமக்கு ஒரு பிறவி வரும். நம்ம அந்த நட்சத்திர வீட்டுக்குள்ள போன பிறகு வேற எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. பழையபடி இந்த பூமிக்குள்ளேயே இன்னொரு ஒரு உடலுக்குள்ள நாம வந்து பிறந்துருவோம். திரும்ப பல வினைகள் செய்வோம், இறப்போம், போவோம், வந்துகிட்டே இருப்போம். ஆனா இந்த சித்தர்களால் அப்ப அந்த நட்சத்திரம் தான் என்ன பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு நட்சத்திரம் தான் அந்த அஸ்வினி வீட்டுக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்தோட அந்த ஒளி வந்து இந்த உயிரை திரும்ப கொண்டு வந்து இந்த பூமியில வந்து குடுக்கும். அதான் நாம அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோங்கிறோம். அந்த நட்சத்திரத்துல போயிட்டு அந்த நட்சத்திரத்திலே வருவோம். அது எப்படி அந்த நட்சத்திரம் நாம கனெக்ட் பண்றோம்னா, இந்த பூமி சுழல்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த நேரத்துல இருக்கோங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த பூமிக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த பூமி சுழல சுழல அந்த நட்சத்திரத்தோட வீடும் வந்து பூமியோட அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அது சுழற்சியா 27 நட்சத்திரமும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம எந்த டைம் பறக்குறோம், எந்த ஊர்ல பறக்குறோம், இது 2ம் தெரிஞ்சுச்சுன்னா, அன்னைக்கு டேட்டுக்கு, அன்னைக்கு டைமுக்கு, அந்த இடத்துக்கு எந்த நட்சத்திரம் பூமியோட தொடர்புடையது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த நட்சத்திரத்துல தான் நாம வந்து பிறந்திருக்கோம். இப்ப இந்த சித்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வேறவா இருக்கலாம். ஏன்னா நிறைய சித்தர்களுடைய ஊர் பேர் தெரியாது, அவங்க சொந்த பேர் தெரியாது. அவங்க செய்த சில செயல்களை வச்சு நம்ம அவங்களுக்கு பேர் வச்சிடறோம். அப்ப இந்த நட்சத்திரத்துல இவங்க பிறந்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலர் பிறந்திருப்பாங்க. சிலருக்கு வந்து அந்த ஞானம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த உயிர் எப்படி வெளியே போகணும்னு. அப்ப நான் சமாதி ஆயிடுறேன்னு அவங்க சொல்லக்கூடிய நட்சத்திரம், அன்னைக்கு டேட்ல ஒரு டைம்ல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் அவரோட நட்சத்திரமா எடுத்துக்குவாங்க.
அப்ப அவங்களுடைய அந்த உயிர் எங்க போகுதுன்னா, இதே நம்ம உயிர் மாதிரியே தான் இந்த நட்சத்திர கூட்டத்துக்குள்ள போகும். அந்த வீட்டுக்குள்ள போன பிறகு அந்த நட்சத்திரத்தால திரும்ப அந்த உயிரை இங்க கொண்டு வந்து வைக்க முடியாது. ஏன்னா, அவரால இந்த உடல தாண்டி அந்த உயிர் வரக்கூடிய பாதைய தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா? அதே மாதிரி அவர் அந்த நட்சத்திரத்த வீடுகளையும் கடந்து, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து போகக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து அந்த உயிருக்கு வந்து கிடைக்கும். சித்தர்களால இந்த நட்சத்திரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போக முடியும். அப்ப அப்படி போன சித்தர்களால என்ன உணர முடிஞ்சிருக்குன்னா, நம்ம இந்த பிறவி இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு காரணமே, இந்த நட்சத்திரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வீட போய் அடையறதுக்கு தான். அந்த வீட்டுக்கு போன பிறகு தான் எல்லாமே எனக்கு புரியுது. அது வந்து ஒரு ஆனந்தமான நிலையா இருக்கு. இந்த சந்தோஷம் வந்து பூமியில எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுகிட்ட சித்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கேன். அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குன்னா, பாக்குறவங்கட்டலாம் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பாருங்க, பாருங்கன்பேன். ஒரு ட்ரெஸ் கடை நல்லா இருக்குன்னா, இங்க வாங்க, வாங்கன்னு நான் போய் சொல்வேன் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சித்தர்களுடைய குணம் என்னன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்பத்த அடைஞ்சுட்டேன். இத எல்லாருமே அடைஞ்சிருங்க. வாங்க நம்ம பிறந்ததுக்கு காரணமே இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தான். உட்கார்ந்து பாடம் படிக்கிறதுக்கோ, டிகிரி வாங்குறதுக்கோ, சொத்து சேர்க்கிறதுக்கோ கிடையாது. எல்லாரும் இந்த வீட்டுக்கு வாங்க. அதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும்? நான் சொல்லி தரேன். வாங்க, வாங்கன்னு கூப்பிடுறது தான் சித்தர்களுடைய குணம். அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அவங்க எழுதின ஒவ்வொரு பாடல்களும் எப்படி அந்த வித்தைய தெரிஞ்சு நாமளும் சித்தர்கள் ஆகுறது. அவங்க அவங்க சொல்லிக் குடுத்த அந்த மூலிகை ரகசியம் எல்லாமே இந்த உடலை எப்படி தூய்மையாக்கி அந்த நிலைக்கு போறது. அந்த சித்தர்களுடைய ரகசியம் எல்லாமே இந்த உடல அழியாத உடலா மாற்றி, இந்த உயிர இந்த நட்சத்திரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு தான் அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. அப்ப நம்ம இப்ப இந்த நட்சத்திரம் அப்படின்னா, அந்த சித்தர் வந்து அந்த நட்சத்திரத்தோட வீட்டு மூலமா தான் அந்த உலகத்துக்கு வந்து போயிருக்காரு. அப்ப அந்த நட்சத்திரத்துல நாம பிறந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த சித்தர்களுடைய சித்தர்கள நினைக்கும் போதோ, இல்ல அந்த சித்தர்கள வழிபடும் போதோ, வழிபடுறதுன்னா ஒண்ணும் கிடையாது. அவர அவர நமக்கு கைடு மாதிரி எடுத்து, அவர ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாம சொல்லும்போது, நம்ம இப்ப என்னலாம் கஷ்டமா நினைக்கிறோமோ, அதுல இருந்து விடுபட்டு, நம்ம அந்த நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு நமக்கு வந்து அந்த சித்தர் உதவுவாரு. அப்ப நம்ம பிறந்த நட்சத்திரத்துல உள்ள சித்தர தான் நாம வழிபடணுமா? அவர தான் தேடி போகணுமான்னு கிடையாது. எந்த சித்தரனாலும் எடுத்துக்கலாம். அவர தான் நம்மளுடைய குருவா எடுத்துட்டு, அவரையே நாம நினைச்சிட்டு இருந்தோம். அவரையே வழிபடுறோம். நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லயும் அவர நினைச்சோம்னா, அவரே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப நம்ம இந்த யோகா கிளாஸ்ல நம்ம ஆரம்பிக்கும்போது திருமந்திரம் ஆரம்பிக்கிறோம். முடிக்கும்போதும் திருமந்திரம் முடிக்கிறோம். வாரத்துல 3 நாள் நம்ம திருமந்திரம் படிக்கிறோம். அப்ப நம்மள அறியாமலே அந்த திருமூலருடைய அவருடைய வார்த்தைகள, அவர் சொன்னத எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். அவர் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். ஆனா நாம எல்லாருமே திருமூலர நோக்கி போறோம்னா, அவருடைய தயவாலே நாம வந்து இந்த மனித பிறவியிலிருந்து நாமளும் வந்து அந்த சித்து நிலைக்கு வந்து போகலாம். இதுதான் அந்த சித்தர்கள், அந்த நட்சத்திரங்கள் நமக்குமான அந்த உறவு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் வந்து இருக்காங்க. நம்ம எந்த சித்தரனாலும் வழிபடலாம். ஆனா இப்ப இந்த 1 மாசத்துக்கு நான் இந்த 27 நட்சத்திரம் அதுக்கு என்ன வடிவம் குடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் ஒவ்வொரு சித்தர்கள் வந்து பிறந்திருக்காங்க, முக்தி அடைந்திருக்காங்க. நாமளும் வந்து அந்த சித்தர்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்ப நமக்குள்ள ஒரு ஆர்வம் வரும். எதுக்குடா இந்த லைஃப்? ஏன் இவ்ளோ பிரச்சனை? நமக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்? அப்படிங்கிற அந்த நெனப்பு போயி, நாமளும் அடுத்த நிலைக்கு போகலாம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவங்களுடைய கதைகள பார்க்கும்போது, அவங்க செய்த அந்த வித்தைகள தெரிஞ்சுக்கும்போது, நமக்குள்ள அது ஒரு ஒரு தூண்டுகோலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோலங்கள் வந்து இந்த மாதம் ஃபுல்லா 27 நட்சத்திரம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து போட்டிருக்கேன். நமக்கு அந்த ஒரு புரிதல் வரட்டும்ங்கிறதுக்காக. ம். இதான் வந்து அந்த சித்தர்களுக்கும், நட்சத்திரங்களுக்குமான தொடர்பு. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நாம இத வந்து ஒரு அஸ்ட்ராலஜி கிளாஸ் மாதிரி கூட எடுக்கலாம். இந்த நட்சத்திரங்கள தாண்டி என்ன இருக்கு? அது எப்படி இந்த உடலுக்கு வருது? நம்ம செய்த வினைகள் எப்படி அந்த நட்சத்திர கூட்டம் மூலமா
இந்த உடலுக்கு வர்றது அப்படிங்கறதெல்லாம் விருப்பம் இருந்தா நாம அதை ஒரு கிளாஸா கூட எடுக்கலாம். பிரியாக்கா, இது நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு புரிதல் ஏற்படும், ஓகே. பட் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா டு ரிவர்ஸ் அன் எஃபெக்ட் ஆர் டு ப்ரிவென்ட் அன் எஃபெக்ட்? நம்மளால ஏதாவது செய்ய முடியும்னா எனக்கு ஓகே. இல்லாட்டி சும்மா தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. முடியும். இப்போ நான் என்னோட ஃபீல்ட்ல வந்து நான் சொல்றேன். முன்னாடி வந்து நான் ஒரு கிளாஸ், நான் இன்னைக்கு யோகா கிளாஸ் நான் நல்லா எடுத்திருக்கேன், நீங்க வந்து இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சு பிரியா அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு என்ன தோணும்னா, நான் தான் எஃபர்ட் எடுத்து செஞ்சிருக்கேன், நான் தான் நிறைய யோசித்து பண்ணிருக்கேன் போல, அப்ப அடுத்த கிளாஸ் இதை விட பெஸ்டா இருக்கணும்னு சொல்லி நான் இன்னும் எஃபர்ட் போடுவேன். யூடியூப்ல போய் நிறைய பார்ப்பேன், யார் யார் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி பார்ப்பேன். நானே ஏதோ ரொம்ப மல்லு கட்டி முயற்சி பண்ணி அடுத்த கிளாஸ பெஸ்ட் ஆக்க முடியுமா அப்படியே யோசிப்பேன். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன தெரியுதுன்னா, நான் வந்து ஜீரோ, எனக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்னை இன்னைக்கு நல்லா கிளாஸ் எடுக்க வச்சது யாரு அப்படின்னா, எனக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருந்து கைட் பண்றாங்க. அவங்க கைட் பண்ணும்போதுதான் நான் நல்லா என்ன எடுக்கிறேன். அவங்களுடைய துணை இல்ல அப்படின்னா என்னால வந்து அதை நல்லா செய்ய முடியல. இப்ப நான் இன்னைக்கு ஒரு கோலம் போடுறேன் அப்படின்னா எனக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருந்து இந்த கான்செப்ட்ல நீ கோலம் போடு, யாரோ ஒருத்தவங்க உணர்த்த தான் நான் செய்யறேன், எனக்கா வந்து எதுவுமே இல்ல அப்படிங்கறத என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நான் இப்ப ஏதாவது ஒரு தப்பு பண்றேன், வீட்டுல டென்ஷன் ஆகி கத்துறேன் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு மன வருத்தம் வரும் இல்லையா, ஏன் இப்படி போட்டு நம்ம கத்தி நம்ம உடலை பாழாக்குறோம், ஏன் இப்படி பண்றோங்கும் போதும் அப்பயும் வந்து என்னால என்ன பண்ண முடியுதுன்னா, நானா கத்தல, அந்த எப்படி எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை ஒருத்தர் உள்ள இருந்து கைட் பண்ணாரோ அவர்தான் என்னையும் இப்ப கத்த வச்சிருக்காரு, அதனால இது நான் தப்பு பண்ணல, அவர் என்னை மாத்துவாரு அப்படின்னு எல்லாத்துலயும் ஒரு நிம்மதி வருது, ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருது. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்ல, நான் தான் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரமும் இல்ல. நானா இருக்க என்னால முடியுது, இன்னொருத்தவங்க தான் எல்லாத்தையும் செய்யறாங்க, நான் எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது. இது வந்துட்டுனாலே நம்மளுடைய வினைகள் வந்து குறைந்துடும். நானா முந்தி அடிச்சுட்டு போய் எதையும் செய்ய போறது இல்ல, நான் ஏதோ ஒண்ணு பண்ணாலும் எனக்கு ஒரு உணர்வு வரப்போறது இல்ல. அந்த செவனேன்னு இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்து இந்த புரிதல் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சூப்பர் பிரியாக்கா. இது நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க சொன்னீங்கல்ல, சம்டைம்ஸ் வந்து நமக்கு காரணமே இல்லாம அழுக வரும், ஏன்னா நமக்கு அந்த இடத்துல கழிவு நிறைய சேர்ந்து இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு வழியில அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத சின்ன விஷயத்துக்கு அப்செட் ஆகி நம்ம அழுது அது வெளியேற்றுவோம். அது நம்ம அது அந்த சிச்சுவேஷன், அதுக்கு ஒரு ஒரு ரீசன் தானே ஒழிய உள்ள இருக்க கழிவு வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நம்ம அழுது வெளியேற்ற ட்ரை பண்ணுவோம். ஆனா ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா, மறுநாளைக்கு யோசிச்சு பார்த்தா எதுக்கு அழுதோன்னு தெரிஞ்சா, எது என்னடா ஒண்ணுமே இல்லாததுக்கு அழுதுருக்கோம், இல்ல ஒண்ணுமே இல்லாததுக்கு டென்ஷன் ஆயிருக்கோம் அப்படின்னு தோணுன்னு சொன்னீங்கல்ல. ஐ திங்க் ஒரு லாஸ்ட் மந்த் என்னமோ அந்த கிளாஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ரீசனே இல்லாம அழுக வரும்போது யோசிச்சு பார்ப்பேன், ரொம்ப நாளா மனசுக்குள்ள எதையோ போட்டு புகஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அது வெளியே வர ட்ரை பண்ணுது அப்படின்றப்போ, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வீட்டுல வந்து அந்த மாதிரி தோணும். அப்ப நான் சொல்லிடுவேன் எல்லார்ட்டையும், இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, அதனால அப்செட்டா இருக்கேன், சைலண்டா இருக்கேன், நான் என்னை தனியா விட்டுருங்க, நான் கொஞ்சம் அழுதாலும் டோன்ட் வரி, ஐ எம் ஃபைன், ஏதோ ஒண்ணு வெளியே வருது போல அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்றதுனால அவங்களும் தேர் நாட் வரிட். இல்லாட்டி ஐயோ என்னாச்சு, ஏன் ஏன் இவ அழுறா, ஏன் சேடா இருக்கா அப்படின்ட்டு ஆளாளுக்கு நான் இது பண்ணதுனால அப்படி இருக்குமோ, நான் அது பண்ணால அப்படி இருக்குமோ, அவங்க எல்லாரும் அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறோங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுச்சு. சோ நீங்க சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அழுகணும்னு தோணுச்சுன்னா ஓகே, அழுக ஏதோ உள்ள கழிவு சேர்ந்துருக்கு போல, அது வெளியே வருது போல அப்படின்ட்டு நிம்மதியா அழுது முடிச்சுட்டு அப்பாடா முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு இது இருக்கு. சோ நீங்க இப்ப இது நட்சத்திரத்துக்கும் நீங்க சொல்றது புரியுது. ஓகே, தேங்க்யூ. நீ அழுதா கேட்க அத்தனை பேர் இருக்காங்கன்னு சந்தோஷப்படு. கேக்குறதுக்கு மட்டும் இல்ல, அவங்க அதுக்கு ரீசனோன்னு பாவம் அவங்க அத வருத்த வேற படுறாங்களா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இப்படி இருக்கிறத போட்டு நம்ம டார்ச்சர் பண்றோமேன்னு கஷ்டமா இருக்கு. ஓகே 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 ஃபைன். அன்னி, சித்தர்கள் வந்து அவங்க நார்மல் லைஃப்ல இருந்திருக்க மாட்டாங்களா? எந்த வயசுக்கு மேல அவங்க இந்த இதை ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க? அவங்களுக்கு
இந்த அப்படிலாம் மாதிரி இல்ல. நிறைய சித்தர்கள் வந்து கணவன் மனைவியா குழந்தை குட்டியோட வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன புரிதல் தானே. நம்ம எல்லாத்தோடையும் தான் இருக்கோம். ஆனா நம்ம எது மேல அதிகமா ஆசை வச்சுட்டு எதை நோக்கி போறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் தான். நான் இன்னும் நிறைய சேர்க்கணும், என் பையனை நல்லா படிக்க வைக்கணும், இன்னும் நான் இருக்கிற லைஃப இன்னும் ஆடம்பரமா ஆக்கணும் அப்படின்னு அதை நோக்கியே நாம போறது வந்து வாழ்க்கையே கிடையாது. இந்த உடல் எடுத்ததுக்கு காரணமே இதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு, அப்ப அதுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும். வர்றது வரட்டும், போறது போகட்டும் அப்படின்னு இருந்துட்டு ரிலாக்ஸா இருக்கிறது தான். அது வந்து நம்ம இல்லற வாழ்க்கையில இருந்தும் வாழலாம். சிலர் வந்து அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு துறவறம் போயும் வாழ்ந்திருப்பாங்க. இதுதான் சரி, அதுதான் சரின்னுலாம் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கும் வந்து புரியும். சரி நீ பியூட்டிஃபுல் பிரியா, தேங்க்யூ so much. தேங்க்யூ மேம். நீங்க சொல்றது நீங்க அப்படியே இருக்கிறீங்கன்ட்டு இட் இஸ் வெரி ஆப்வியஸ். The humility, the compassion, everything is very obvious. I'm so happy for you. ஓகே மேம், தேங்க்யூ. We have a long way to come. அங்க வரதுக்கு we'll work on it. வச்சு நீங்க என்ன முடிவு பண்ணிட முடியாது. ஓகே, Thank you. தேங்க்யூ மேம். தேங்க்யூக்கா.